துன்பத்திலும் வேதனையிலும் விழுந்திருக்கிறோம், இல்லாமையில் விழுந்திருக்கிறோம், பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் என்கிற அந்த குழியிலே விழுந்திருக்கிறோம். அப்படி விழுந்த பொழுதெல்லாம் நாம் நேசிக்கிற ஆண்டவர், நம்மேல் அன்பா இருக்கிற ஆண்டவர், விழுந்து போன எங்களை நீ விழுந்தே கிடை என்று விடவில்லை. அன்பானவர்களே, தன்னுடைய பலத்த கரங்களால் கைதூக்கி விட்டார். இந்த ஆண்டிலே நாம் ஆண்டவர் எங்களை கைவிடவில்லை, அவர் நம்மை கைதூக்கி எடுத்தவராக இருக்கிறார். நாம் நம்பியிருந்த வேலை, நாம் நம்பியிருந்த பொருளாதாரம், நாம் நம்பியிருந்த மக்கள், நாம் நம்பியிருந்த உறவுகள், நாம் நம்பியிருந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த ஆண்டிலே பலமுறை நம்மை கைவிட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய அழுகையை மாற்றினார், நம்முடைய கண்ணீரை மாற்றினார், நம்முடைய வேதனையை மாற்றினார். எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஒளியையும் சமாதானத்தையும் நிறைவையும் கொண்டு வந்தார். நல்ல புரிந்துணர்வையும் அன்பு செய்யும் நிலையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தார். முக்கியமாக இந்த ஆண்டு நாம் சந்தித்த மகா பெரிய பாதிப்பாகிய இந்த கொரோனா வைரஸில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் இறைவன் எங்களை பாதுகாத்து வருகிறாரே, அந்த ஆண்டவருக்கே நாம் நன்றி செலுத்துவோம். கடவுளுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இன்றைக்கும் அவருடைய வார்த்தையிலிருந்து நாம் எவ்வாறு இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், நன்றி சொல்லலாம் என்பதை குறித்தும் நாம் பார்க்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு நாம் எடுக்கின்ற தலைப்பு பார்த்தீர்கள், பி தேங்க்ஃபுல் அட் ஆல் தி டைம். எல்லா நேரத்திலும் நன்றியா இருங்கள் அல்லது நன்றி செலுத்துங்கள் என்ற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். வருடத்திலே ஏதோ ஒரு நாள் நன்றி கூட்டத்தில் மட்டுமல்ல, எல்லா நேரத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு நன்றி செலுத்துங்கள் திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கொலேசியன் சாப்டர் 4 verse 2 says, devote yourself to pray, being watchful and thankful. கொலேசியர் 4:2 கூறுகிறது, தொடர்ந்து இறைவனிடம் வேண்டுங்கள், விழிப்போடும் நன்றி உணர்வோடும் அதில் ஈடுபடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இறைவனிடத்திலே மன்றாடும் பொழுது எப்பொழுதும் இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாகவும் இருங்கள் என்றுதான் திருமறை சொல்லுகிறது. வெறும் மன்றாட்டை மட்டும் கேட்க வேண்டாமாம், மன்றாடும் பொழுது இந்த மன்றாடை இறைவன் என கேட்டு எனக்கு உதவி செய்வார் என்ற நன்றி உணர்வோடு நன்றி செலுத்துங்கள் என்று திருமறை சொல்லுகிறது. We are at the end of the year 2020. 2020 ஆண்டின் முடிவு நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். We have prayed to God for many needs for this year 2020. 2020 ஆண்டு நாங்கள் பலவிதமான தேவைகளுக்காக ஆண்டவரிடத்திலே மன்றாடி இருக்கிறோம். Our loving God also answered our prayer. எங்களுடைய அன்பான கடவுள் எங்களுடைய மன்றாட்டுகளுக்கெல்லாம் அவர் செவி சாய்த்திருக்கிறார். சிலது எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, சிலது இன்னும் கிடைக்காமல் இருக்கிறது. அதை நேற்று நேரம் வரும்பொழுது கடவுள் நமக்கு தர காத்திருக்கிறார். ஆகவே எங்களுக்கு இன்னும் கிடைக்காத விண்ணப்பங்கள் இறைவன் கேட்கவில்லை என்ற அர்த்தம் அல்ல, அதையும் கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கென்று ஒரு நேரத்தை அவர் வைத்திருக்கிறார். Do you take time to thank God for what he has done for you in this year 2020? இந்த 2020 ஆண்டிலே இறைவன் உங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து நன்றி சொல்வதற்கு நீங்கள் நேரம் எடுத்திருக்கிறீர்களா? Prayer is not just asking God for something we want. ஜெபம் என்பது அன்பானவர்களே எங்களுக்கு வேண்டியதை மட்டும் கேட்கின்ற ஒன்று அல்ல. Prayer should also include that God for what he has done for us. ஜெபம் என்பது இறைவன் எங்களுக்கு என்னவெல்லாம் செய்திருக்கிறாரோ அல்லது செய்து கொண்டிருக்கிறாரோ செய்ய போகிறாரோ அதையெல்லாம் நினைத்து இறைவனுக்கு நன்றி கூறுவதும் சுபமாகும். வெறும் வேண்டுவது மட்டுமல்ல, இறைவனுக்கு நன்றி சொல்வதும் சுபத்திலே இணைக்கப்பட்டிருக்கிற ஒன்றாகும். Repeatedly the Bible commands us to give thanks to the Lord. பரிசுத்த வேதாகம் பார்த்துக்கின்றால் தொடர்ச்சியாக மாறி மாறி எப்பொழுதும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் என்பதை எங்களுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறது. The psalmist states, சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? Psalm 107 verse 1, give thanks to the Lord for he is good, his love endures forever. திருப்பாடல்கள் 107:1 சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? திருப்பாடல் ஆசிரியர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என்று சொல்லுகிறார். It is easy to be thankful when God blesses us with something good.
அன்பானவர்களே, கடவுள் எங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்வது என்பது மிக இலகுவாக இருக்கும், அது நமக்கு விருப்பமாகவும் இருக்கும். பட் த பைபிள் சேஸ், ஆனால் பரிசுத்த வேதாகம் என்ன சொல்லுகிறது என்றால், 1 Thessalonians chapter 5 verse 18, give thanks in all circumstances, for this is God's will for you in Christ Jesus. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் நன்றி கூறுங்கள், உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே என்று சொல்லுகிறது. ஆகவே நன்மைகள் நடக்கும் பொழுதும் சந்தோஷமான நேரங்களில் மட்டுமல்ல, சில கஷ்டமான சூழ்நிலைகளிலும் கூட, வேதனையான சூழ்நிலையிலும், நோயிலும் சரி, எல்லா இக்கட்டான நிலைகளிலும் நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டாம். ஏனென்றால் அது கடவுளுடைய விருப்பமாம், கிறிஸ்து இயேசு வழியாக ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது என்று திருமறை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. Get the habit of giving thanksgiving the moment you wake up each day and continuing to do through the day. ஒவ்வொரு நாளும் காலை எழுந்த உடனே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்ற, தொடர்ச்சியாக அந்த நாள் முழுவதும் நன்றி சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பழக்கத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உருவாக்கிக் கொள்ளுங்கள் அன்பானவர்களே. A thankful person is a happy person. ஒரு நன்றியா இருக்கிற மனிதர், நன்றி சொல்லுகிற மனிதர் எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நபர் என்று பலரால் நம்பப்படுகிறது. It is easy to fall into the trap of focusing on what is wrong with life. வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனைகள் இருக்கிறது, பிழைகள் இருக்கிறது, வேதனைகள் இருக்கிறது என்கிற அந்த பொறியிலே விழுந்து விடுவது மிக மிக இலகுவான ஒன்றாக இருக்கிறது அன்பானவர்களே. இவ்வளவோ நன்மைகள் நடந்தாலும் ஒரு சின்ன கவலை வந்த உடனே எல்லா இன்பங்களையும் மறந்து அந்த கவலை என்கிற பொறியிலே நாம் விழுந்து விடுகிறோம். But that is not what God's desire, and it steals our joy and energy. நாம் அந்த துன்பமான சிறிய அந்த பொறியிலே விழுந்து விடுவது என்பது கடவுளுடைய விருப்பம் அல்ல. ஏன்னா கடவுளுடைய விருப்பம் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதுதான். நாம் எப்பொழுது அந்த சிறிய சிறிய துன்பமான நிலைகளை கண்டு அந்த பொறியிலே விழுந்து விடுகிறோமோ, அந்த கவலை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கெடுத்து விடுகிறதாக இருக்கிறது. Each of us has many things to be thankful for. But the first thing to thank God for each day is His love and salvation through Jesus Christ. நாம் பலவற்றுக்காக ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதிலே மிக முக்கியமாக ஒவ்வொரு நாளும் பார்த்து கண்டால் ஆண்டவர் நமக்கு தருகின்ற அந்த அன்புக்கும், இறைவன் நமக்கு காட்டுகிற அந்த அன்புக்கும், இறைவன் இயேசு கிறிஸ்து வழியாக தந்த அந்த மீட்புக்கும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய மீட்பு மிக முக்கியமான ஒன்று அன்பானவர்களே. அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் கடவுளுக்குள் நம்மை வைத்திருக்கிறது. ஆகவே இறைவன் அந்த மீட்புக்காக நன்றி செலுத்துவோம். Thank God at all time, including circumstances that you don't like. உங்களுடைய சூழ்நிலைகளை, நீங்கள் விரும்பாத சூழ்நிலைகள், அதாவது கஷ்டமான சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றியாயிருங்கள், நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருங்கள். Gives thanks that you don't have to go through your challenges alone because God is always with you. நீங்கள் சந்திக்கிற சவால்கள் அனைத்திலும் நீங்கள் தனிமையாக போக வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் உங்களோடு நடந்து வருகிறார் என்பதற்காகவே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். One day when Jesus was on his way to Jerusalem, 10 lepers approached him and pleaded for him to heal them. ஒரு முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கும் பொழுது 10 தொழுநோயாளர்கள் இயேசுவை சந்தித்து அவர்களை குணமாக்கும்படி கேட்கிறார்கள். In an instant they were restored to perfect health. அதே சூழ்நிலையிலே பார்த்து கண்டால் அவர்கள் ஒரு பரிபூரண சுகம் அடையக்கூடிய சூழ்நிலையை ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறார். But we read Luke chapter 17 verse 15 to 16. One of them, when he saw he was healed, came back praising God in a loud voice. He threw himself at Jesus' feet and thanked him. And he was a Samaritan. லூகாஸ் நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்திலே 15 16 வரை உள்ள பகுதிகளை பாருங்கள். அவர்களில் ஒருவர் தம் பிணி தீர்ந்திருப்பதை கண்டு உரத்த குரலில் கடவுளை போற்றி புகழ்ந்து கொண்டே
இயேசுவிடம் திரும்பி வந்தார். அவருடைய காலில் முகங்குப்புற விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவரோ ஒரு சமாரியர் என்று பார்க்கிறோம். 10 பேர் சுகமடைகிறார்கள். ஒருவர் மட்டும் வந்து இயேசுவுக்கு நன்றி சொல்லுகிறார். Only one came back praising God in loud voice. He threw himself at Jesus' feet and thanked Jesus. 10 பேரிலே ஒருவர் மட்டும்தான் மிகுந்த சத்தமாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு அவருடைய பாதத்தில் விழுந்து ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார். ஒரு சிலர் சத்தமாக இறைவனுக்கு நன்றி சொல்லி செபிப்பதை பாடுவதையே விரும்புவதில்லை. அதை பரியாசமாய் பார்க்க கூட உண்டு. அன்பானவர்களை, எப்பொழுது இறைவன் எங்களுக்கு நன்மை செய்தார் என்று நினைக்கிறோம், உணர்கிறோம், அந்த நேரத்திலே நம்மை அறியாமலேயே நாம் சத்தமாக ஆண்டவரை பாடி நன்றி சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். All the other left without a single word of thanks. அந்த 10 தொழுநோயாளிகளில் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரிடத்திலே வந்தார். மற்ற 9 பேரும் ஆண்டவருக்கு ஒரு வார்த்தையால் கூட நன்றி சொல்லாமல் அவர்கள் திரும்பி போய் விடுகிறார்கள். They will joy themselves but forget to thank those who healed them. அவர்கள் தங்களுக்குள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். ஆனால் யார் அவர்களை குணமாக்கினாரோ அவரை அவர்கள் மறந்து விட்டார்கள். அன்பானவர்களே, such a lack of appreciation and thankfulness are common in our world today. இன்றைக்கு இந்த உலகத்திலே இது போன்ற நன்றி இல்லாத, நன்றி உணர்வில்லாத உள்ளங்களும், அதே நேரத்திலே ஒருவர் செய்ததை உற்சாகப்படுத்துகிறது, ஒருவர் செய்ததுக்கு நன்றி கூறுகிற அந்த எண்ணம் இல்லாத நிலைகளும் இன்றைக்கு இந்த உலகத்திலே நிறைய வளர்ந்து வருவதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. And ungrateful heart is careless of God's mercy and love. அதாவது இறைவனுக்கு நன்றியற்ற இதயம் என்பது பார்த்துக்கொண்டால் இறைவன் நம்ம காட்டுகின்ற அந்த கருணை, அன்பை நினைத்து பார்க்காத, பொருட்படுத்தாத ஒரு இதயமாக இருக்கிறது. அன்பானவர்களே, it is heart that has forgotten how dependent we are on God for everything. அதாவது நாம் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எவ்வளவு தூரம் நாம் இறைவனில் தங்கி இருக்கிறோம் என்பதை மறந்த ஒரு இதயம்தான் இறைவனுக்கு நன்றி சொல்லாத ஒரு இதயமாகும். Be like that one leper. Take time to give thanks to the Lord. அந்த நன்றி சொல்ல வந்த அந்த ஒரு தொழுநோயாளரை போல நீங்களும் இருங்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்வதற்காக நீங்கள் நேரம் எடுங்கள். It brings glory to God. Make a close relationship with God and you will always stay with God's love and grace. நீங்கள் எப்பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற அன்பானவர்களே, அது கடவுளை மாட்சிப்படுத்துகிறது. அதே நேரத்திலே ஆண்டவரிடத்திலே உங்களை நெருக்கமாக கொண்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் எப்பொழுதும் ஆண்டவருடைய அன்பிலும், ஆண்டவருடைய அருளிலும், ஆண்டவருடைய கிருபையிலும் நிலைத்திருப்பதற்கு நீங்கள் நன்றி சொல்லுகிற அந்த இதயம், நன்றி சொல்லுகிற நிலை உங்களுக்கு உதவி செய்கிறது. We read about Daniel chapter 6 verse 10. Now when Daniel learned that the decree had been published, he went home to his upstairs room where the windows opened toward Jerusalem. 3 times a day he got down on his knee and prayed, giving thanks to his God, just as he had done before. தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே 10வது வசனத்திலே பாருங்கள். தானியேல் இந்த சட்டம் கையொப்பமிட்டதை அறிந்த பின் தம் வீட்டுக்கு சென்றார். அவர் வீட்டு மேலறையின் பலகணிகள் எருசலேமை நோக்கி திறந்திருந்தன. தமது வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்துவார் என்று பார்க்கிறோம். அந்த பகுதியிலே நீங்கள் படித்து பார்த்தால் தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே தானியேலுக்கு எதிராக ஒரு சில மக்கள் இவரை கொல்ல வேண்டும் என்று சதித்திட்டம் போட்டு தானியேலை கொல்லுவதற்காக அரசரிடத்திலே ஒரு கையெழுப்பம் வேண்டுகிறார்கள். அப்படி அதை தானியேல் அறிந்த பின்பு கூட தானியேல் அதை பற்றி கலங்கி கொண்டிருக்காமல் வழமை போல ஒவ்வொரு நாளும் 3 முறை செபிப்பது போல அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. Daniel thanks God in difficult times, my friends. மிக கஷ்டமான இக்கட்டான நிலையிலே தானியேல் வந்து பார்த்துக்கொண்டால் ஆண்டவருக்கு நன்றி சொல்வதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நன்றி சொல்லி ஜெபிப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. Also Daniel thanked God 3 times a day.
ஒரு நாளைக்கு 3 தடவை தானியேல் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபிப்பதை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பல கஷ்டமான சூழ்நிலையில் மட்டுமல்ல, அந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். வளமையாக அவர் செய்வது போலவே இந்த கஷ்டமான நிலையிலும் செய்கிறார். இந்த பலமுறை நாம் கஷ்டமான சூழ்நிலைகளில் தான் 50 தரம் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். அது மறைந்த உடனே கடவுளை விட்டு அப்படியே மறந்து ஓடி விடுகிறோம். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் 3 தடவை நன்றி சொல்லி ஜெபிக்கிற பழக்கமாக இருந்தது. கஷ்டமான நேரத்திலும் அவ்வாறு அவர் ஜெபிக்கிறார். I can say he thank God is a secret of his success. அவருடைய வெற்றிக்கு காரணம் அவர் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவதுதான் என்பதை என்னால் கூற முடிகிறது. அன்பானவர்களே, giving thanks is so important to hear God's voice because like praise and worship, it is something God's responds to. ஆண்டவருக்கு நன்றி சொல்லி புகழ்வது என்பது நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்பதற்கு வழிவகுக்கிறது. ஏனென்றால் அந்த புகழ்ச்சி ஜெபம், நன்றி ஜெபம் என்பது ஆண்டவர் நமக்கு பதில் கூறுவதற்கும், ஆண்டவர் நம்மை நெருங்கி வருவதற்கும், ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வதற்கு மிக உதவியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இட் இஸ் சம்திங் God loves something that melts his heart. கடவுள் அதை விரும்புகிறார், அன்பு செய்கிறார். அதே நேரத்தில் அந்த நன்றி பலி அல்லது புகழ்ச்சி பலி ஆண்டவருடைய உள்ளத்தை உருக்குவதாகவும் இருக்கிறது. அன்பானவர்களே, anytime we give thanks to God, our intimacy with God increase and that makes for our better relationship with God. எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோமோ அது நம்முடைய ஆண்டவரோடு வைத்திருக்கும் நம்முடைய உறவை இன்னும் வலுப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாமல் கடவுளோடு இருக்கிற உறவை அதுவும் தொடர்ச்சியாக வைத்திருப்பதற்கு அது உதவி செய்கிறது. When God sees that we genuinely appreciate and are thankful for the big and little things, he is giving to bless us even more. நாங்கள் ஒரு சிறிய விடயத்துக்கும் பெரிய விடயமாக இருந்தாலும் சரி, எப்பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு நன்றியா இருக்கிறோமோ அப்பொழுது மென்மேலும் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். No matter what we pray for, thanksgiving should always go with it. நாங்கள் எதற்காகவும் செபிக்கிறவர்களாக இருந்தாலும் அதோடு இணைந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். A good habit to develop is starting all of our prayer with thanksgiving. எப்பொழுது நம்முடைய செபத்தை நன்றியோடு செய்வது என்பது நமக்கு உருவாக்கப்பட வேண்டிய அல்லது உருவாகின்ற ஒரு நல்ல பழக்கமாக மாற வேண்டும். அன்பானவர்களே, be thankful all the time, no matter what you go through. நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இப்பொழுது போய்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், நன்றியாயிருங்கள். Sometimes thanksgiving come easily and sometimes it is difficult. சில நேரத்தில் ஆண்டவருக்கு நன்றி சொல்வது மிக இலகுவாக இருக்கும், சில நேரத்தில் மிக கடினமாக இருக்கும். பட் if you develop and maintain an attitude of thanksgiving, you will be in God's will. ஆனால் ஆண்டவருக்கு எப்பொழுதும் நன்றியா இருக்கின்ற, நன்றி செலுத்துகின்ற அந்த பழக்கத்தை நீங்கள் பழகி வருவீர்களாக இருந்தால், அதை உருவாக்குவீர்களாக இருந்தால், அது எப்பொழுதும் நீங்கள் கடவுளுடைய விருப்பத்துக்குள் இருப்பதற்கு அது உங்களுக்கு உதவி செய்யும். I encourage you to practice thanksgiving as you go through your day, your everyday life, and also the new year. எப்பொழுதும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லவும், ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லவும், வரப்போகிற புதிய ஆண்டிலும் நீங்கள் நன்றி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். God bless you and your family. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் இந்த நேரத்தில் மீண்டும் எங்களை அர்ப்பணித்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா, தடுமாறும் போது நீ தாங்கி நீரையா. தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே, தவித்து நின்ற போது நீர் உதவி செய்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே.
எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீ செய்த நன்மை எண்ணியே. கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே, கூப்பிட்ட போது நீர் பதில் தந்தீரே. குறைவுபட்ட போதும் நீர் நிறைவாக்கினே, குறைவுபட்ட போதும் நீர் நிறைவாக்கினீர். எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே, சோர்ந்து போன நேரம் நீர் பலன் தந்தீரே. பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே, பலவீன நேரம் நீர் சுகம் தந்தீரே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. எப்படிப்பா நன்றி சொல்லுவே, நீர் செய்த நன்மை எண்ணியே. நன்றி ஐயா ஏசையா, நன்றி ஐயா ஏசையா. நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் தொடர்ச்சியாக நன்றி கூறுகின்றே இருக்கிறோம்ப்பா. இந்த ஆண்டு முழுவதும் நீர் எங்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்ததற்காக நன்றி. நாம் இப்பொழுது பாடியது போல நாங்கள் தடுமாறும் பொழுது எங்களை தாங்கினீர், தவித்து நின்ற பொழுது எங்களுக்கு உதவி செய்தீர், கூப்பிட்ட பொழுது எங்களுக்கு பதில் தந்தீர், குறைவுபட்ட பொழுது எங்களை நிறைவாக்கினீர், சோர்ந்து போன பொழுது எங்களுக்கு பலன் தந்தீர், பலவீனமான நேரத்திலே எங்களுக்கு சுகம் தந்தீர். உமக்கே நன்றி கூறுகிறோம். இந்த நேரத்தில் இதில் இணைந்திருக்கிற எல்லோரையும் உம்முடைய அருக்கரத்திலேயே அர்ப்பணிக்கிறேன். இந்த ஆண்டு முழுவதும் இவர்கள் எல்லோரையும் தாங்கி வழி நடத்தி வந்த ஆண்டவரே, மலரப்போகிற புதிய ஆண்டிலும் இவர்களை வெற்றியோடும் இவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தந்து நீர் வழி நடத்துவீராக. இந்த நேரத்தில் ஆண்டவரே, மலரப்போகிற புதிய ஆண்டுக்குள்ளே எங்களுக்கு முன்னே நீரே சென்று எங்களை வழி நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருடைய மன விருப்பங்களையும் தேவைகளையும் உம்முடைய அருக்கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் உம்முடைய அருக்கரம் நிறைவாக ஆசீர்வதிப்பதாக. இந்த நேரத்திலே இந்த நற்செய்தி பணியிலே நம்மோடு இணைந்து செயலாற்றி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த ஆண்டு முழுவதும் இந்த நற்செய்தி பணியிலே இவர்கள் உறுதியாக ஜெபத்தோடு இருந்து உழைப்பதற்கு நீர் உதவி செய்தது போல, வரப்போகிற மலரப்போகிற புதிய ஆண்டிலும் நீர்தாமே இவர்கள் எல்லோரோடும் இருந்து இவர்களை தாங்கி ஏந்தி உம்முடைய வல்லமையினால் நிரப்பி தூய ஆவினால் அபிஷேகம் பண்ணி உம்முடைய நற்செய்தி பணியை செய்வதற்கு வேண்டிய வல்லமையை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக. இந்த நாளில் யாரெல்லாம் உள்ளத்திலே பாரத்தோடு வேதனைகளோடு சுமைகளோடு இருக்கிறார்களோ அதிலிருந்தெல்லாம் இவர்களுக்கு விடுதலை தந்து வழி நடத்தும். எங்கள் மன்றாட்டை கேட்பதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடி உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே.